என் அம்மாவுக்கு நான் பையனை பொறுக்கலனாலும் அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்ல, அதுக்காக தான் செஞ்சேன். தர்ப்பணம் பண்ணி முடிச்சுட்டு உங்க அம்மாவுக்கான கடமையை முடிச்சிட்டோன்னு நினைக்காதம்மா. சில முக்கியமான முடிவுங்களுக்கு இதுதான் ஆரம்பம்னு நினைச்சுக்க. அங்கிள், ஆன்மாவை பார்க்க முடியாது, ஆனா நான் என் அம்மாவை பார்க்க முடியாத துரதிருஷ்டசாலி ஆயிட்டேன். அப்படி சொல்லாதம்மா. நீ தான் உங்க அம்மாவை பார்க்க முடியல. உங்க அம்மா எங்கிருந்தோ உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. அங்கிள், அம்மாவை பத்தி நினைக்கும் போது எங்க அப்பாவை பத்தியும் நினைக்கிறேன். ஒரு திருடனை வாழ்ந்துட்டு இருந்தவரு எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நல்லவரை வாழணும்னு நினைச்சிருக்காரு. அதுக்காக போராடி இருக்காரு. உண்மைதாம்மா. முதல்ல எனக்கு உங்க அப்பா அம்மாவை ஏமாத்திட்டான்னு ஆத்திரம். வாய்க்கு வந்தபடி அவர் ஏசினேன். பாவம், தன்னுடைய வாழ்க்கையை அவர் மொத்தமாக சொன்ன உடனே அவர் மேலே இறக்கம்தான் எனக்கு வந்தது. எப்படியாவது உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து வச்சிடணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணேம்மா. நான் ஒன்று நினச்சேன், ஆனால் விதி வேற மாதிரி நினச்சிருச்சு. ஆனால் ஒன்று, விதி விலக்க மறந்துட்டு பார்த்தா நல்ல அப்பா அம்மாவுக்கு தான் நல்ல குழந்தைகள் பிறக்கும்பாங்க. உன்னை பார்க்கும்பொழுது நிச்சயமாக அவன் நல்லவனாக தான் இருந்திருக்கணும். ராஜகுமார் நல்லவனாக தான் இருந்திருப்பான். அங்கிள், 10 மாசம் வயிற்றுல சுமக்கிறவ அம்மாண்ணா, வாழ்க்கை முழுக்க தோல்ல சுமக்கிறவர் அப்பா. என்ன வயிற்றுல சுமந்தவளும் இல்ல, தோல்ல சுமக்கிறவரும் இல்ல. தயவு செஞ்சு அப்படி நினைக்காது. நான் உங்ககிட்ட உண்மையை சொல்ற வர நீ அனாதை இல்லை. வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடுறது இல்லைம்மா. ஆனால் ஒன்று, நான் உனக்கு உண்மையை சொல்ற வர உனக்கு அப்பா அம்மா தம்பி தங்க எல்லாம் இருந்திருக்காங்க. எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. வளர்த்ததுனால அவங்க இல்லைன்னு ஆயிட முடியுமா? தயவு செஞ்சு அப்படி நினைக்காது. இன்னும் ஒன்று, என்ன அங்கிள்னு கூப்பிடுறியே, அது உண்மையா நெஞ்சிலிருந்து வர வார்த்தையா இருந்துச்சுன்னா இனிமே இப்படி பேசுறத விட்டு அனாதைங்கிற எண்ணத்தையே அழிச்சு. எனக்கு வாழ்க்கையில இப்ப இருக்கிற ஒரே ஒரு குறிக்கோள், உனக்கு நல்ல எதிர்காலம் அமைச்சு கொடுக்கணும். நீ குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா வாழறத பார்க்கணும். அது ஒண்ணுதான். அந்த சந்திரமதிக்கு நான் செய்ய முடியாது, செய்யணும். அதான் அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வனவாசம் இருந்தா மாதிரி 27 வருஷம் இந்த சத்தியமூர்த்தி வனவாசம் இருந்துட்டான். உங்க அம்மாவை காப்பாற்ற முடியலங்கிறதுக்காக அந்த தெய்வத்து மேலேயே எனக்கு வெறுப்பு. உங்களெல்லாம் கும்பிட்டு என்னத்தை கண்டேன்? நான் அன்னாட வைக்கிற குங்குமத்தை கூட நெத்தியில வைக்கிற பழக்கத்தை விட்டுட்டேன். இப்ப சொல்றேன், உண்மையிலே அந்த தெய்வங்கள் இருந்தா இந்த யுத்தத்துல என்னை ஜெயிக்க வச்சு காட்டட்டும். அப்புறமா அந்த கடவுளை கும்பிடுறேன். இது சத்தியம், சத்தியம். ஒன்று 2 3 4 5 6 7 8 9. என்ன மாமா கேலண்டரை பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த வயசுல கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நாள் பார்த்துட்டு இருக்கீங்களா? சேச்சே, அப்படிலாம் இல்லம்மா. மாமா, நான் வீட்ல இருந்தாலும் வெளியில இருந்தாலும் சரி, என்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு வயசுக்கு மேல சபலமும் பலகீனமும் வந்தா அது ஆபத்து. என்னம்மா நீ என்னென்னமோலாம் பேசிட்டு இருக்க? இப்போ நான் காலண்டர் பார்த்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த சுப்புனிக்கு நாம சொன்ன டைம் முடிஞ்சு போச்சு. அமௌண்ட் கொடுத்துருக்க பார்ட்டிக்கும் நாம கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. ஒன்று 1000 ஏக்கர் வாங்கி அமௌண்ட் கொடுத்தவனுக்கு நாம தரணும். இல்லைன்னா அமௌண்ட் கொடுத்தவனுக்கு உனக்கு லேண்டை தர முடியாது, வேற லேண்ட் தர்றோம்னு சொல்லி அவனை கரெக்ட் பண்ணணும். என்னது, வேற இடமா? அதுக்கப்புறம் இந்த சந்திரமதி உயிரோடு இருக்கிறதும் ஒண்ணுதான், செத்து போறதும் ஒண்ணுதான். நான் விரல் அசைச்சாலே அவன் கீழே விழுந்து சாவும். அவன்கிட்ட நான் தோக்கவே கூடாது. நீ தோக்க வேண்டாம், ஆனா டாக்குமெண்ட்ஸை தரணும்னா நீலாம்பரி உயிரோட வரணும்னு சொல்றானே, எப்படி வருவா? You're right. சத்து போனவ உயிரோட வரவே முடியாது. அப்படியே வந்தாலும் அந்த 1000 ஏக்கர் அவளுக்கு சொந்தமாயிடும். சோ சத்து போன நீலாம்பரி வருவாளா என்ன? நாமளே ஒரு நீலாம்பரிய உருவாக்குவோம்.
எப்படியும் அந்த நிலத்தை நான் வாங்குவேன். நீ சொல்ற, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இது எந்த அளவுக்கு நடக்கும்னு எனக்கு தெரியலம்மா. ஏன் நடக்காது? நம்புங்க, நம்புனா எல்லாமே நடக்கும். நான் பிறக்கும்போது லட்சாதிபதியாவோ இல்ல கோடீஸ்வரியாவோ பிறக்கல. ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நானும் பணக்காரியா ஆவேன். ஏன் கோடீஸ்வரியா ஆவேன்னு கனவு கண்டேன். நான் ஸ்கூல்ல படிச்ச காலத்துல நான் கண்ட கனவு நீலாம்பரி வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே நனவாக ஆரம்பிச்சது. அவள மாதிரியே நானும் ஆகணும்னு நினைச்சப்ப நானும் பணக்காரியா மாறுவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. அந்த நம்பிக்கை தான் இதோ இந்த கோடீஸ்வரி சந்திரமதி. என் மனசுல இருந்த நம்பிக்கை தான் என்ன உயர்த்துச்சு. அவளுக்கு ஏமாமா பொண்டாட்டி செத்து 5க்கும் 10க்கும் நீ அலைஞ்சப்ப உன் வாழ்க்கை அது இப்படி மாறும் நீ நினைச்சு அப்படி நீ அலைஞ்சிட்டு இருந்தப்ப நீ பணத்தோட சுகபோகமா நீ நல்லா வாழ போறேன்னு நான் சொல்லியிருந்தேன்னா நீ நம்பி இருப்பியா? நம்பி இருக்கவே மாட்ட. நீ நம்பாத அந்த விஷயமே நடக்கும் போது இந்த விஷயமும் நடக்கும். இந்த சந்திரமதி நடத்தி காட்டுவேன். எனக்கும் ஆசைதாம்மா. 1000 ஏக்கர் நிலம், கோடிக்கணக்கான ரூபாய் இதெல்லாம் கையில வச்சுக்கிட்டா இந்த ஊரையே விலைக்கு வாங்கி. நம்ம மனசோட ஆசைக்கு அளவே இல்லை. ஆசைப்படலனா இந்த வாழ்க்கையே இல்லை. முதல்ல சாதாரண பணக்காரியா ஆனும் போதும் அப்படின்னு நினைச்ச இந்த மனசு பணக்காரியானதும் ஊர்லயே நம்பர் 1 பணக்காரியா ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் நிறைவேற போகுது. இந்த நாட்டிலேயே நம்பர் 1 பணக்காரியா ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஆசை கனவா மாறும். கனவு நனவாக முயற்சி பண்ணுவேன். இந்த நாட்டிலேயே நம்பர் 1 பணக்காரியா நான் வருவேன். வருவேன். Yes. சந்திரமதி சந்திரமதி. யாரு? மாப்ள, வெளியில பாக்குறத விட வீடு உள்ளுக்குள்ள பிரமாதமா இருக்குடா. சூப்பரா இருக்குண்ணா. யார் நீங்கலாம்? உன் வீட்டுல சம்பந்தம் பண்ணலாம்னு வந்திருக்கோம். சம்பந்தமா? மாப்ள, என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? தூக்குங்கடா. இரு என்ன தூக்க போறீங்க? வேண்டுதல்மா. உங்க வீட்டுல இருக்கிற ஜாடி, டிவி, ஃப்ரிட்ஜ் இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் கோவில் உண்டியல்ல போடணும்னு எங்களுக்கு வேண்டுதல். நீங்க என்னென்னமோ சொல்றீங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மாப்ள, என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? தூக்குங்கடா. தூக்குடா. தூக்குங்கடா. அவ பாட்டுக்கு கேக்குப்பா. தூக்குடா. இருங்கப்பா. சொன்னா கேளுங்க. தூக்கு. இறங்க வைமா. கீழ இறக்குவீங்க எல்லாத்தையும். நிறுத்து. நிறுத்து. மாப்ள, பாப்பா நிறுத்துன்னு சொல்லுதுல, நிறுத்து. வாமா பாப்பா, என்ன சௌக்கியமா இருக்கியா? யார் நீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணுமா? கொடுத்த பணத்தை தாமா கேக்குறோம். என்னம்மா கண்ணு, மறந்துட்டியா? பியூட்டி பார்லர்ல சுவேதாவை தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அவளை ஜாமீனா போட்டு 25,000 ரூபாய் ரொக்கமா எங்க ஆளுகிட்ட வாங்கிட்டு வந்தல, அதுக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் அசலும் வரல, வட்டியும் வரல. இங்க பாரு பாப்பா, ஓ மூஞ்சிய பார்த்தோ அவ மூஞ்சிய பார்த்தோ நாங்க பணம் கொடுக்கல. இந்த வீட்டை பார்த்து தான் பணம் கொடுத்துருக்கோம். இத பாருங்க, உங்ககிட்ட பணம் வாங்கினது உண்மைதான். ஆனா என்கிட்ட இப்ப காசு இல்ல. நீங்க அடுத்த மாசம் வாங்க, ஏதாவது ஏற்பாடு பண்ணி தரேன். அண்ணே, பாப்பா சொல்லிடுச்சுல, கிளம்புவோண்ணே. பாப்பா சொல்லிட்டா கிளம்பிடுவீங்களா? இருங்கடா பாப்பா, நீ சொன்ன மாதிரியே நாங்க கிளம்புறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த புரோ நோட்ல ஒரே ஒரு கையெழுத்து போட்டுருமா? இல்ல, முடியாது. என்னது முடியாதா? நான் தான் உங்ககிட்ட அடுத்த மாசம் காசை ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன்ல, எதுக்கு கையெழுத்தலாம்? இல்ல, என்னால போட முடியாது. டேய், பாப்பா கையெழுத்தெல்லாம் போட முடியாதுன்னு சொல்லிருச்சுடா. பாட்டிய தூக்குடா. சரிண்ணே.
ஏய், விடுடா. ஏய், இங்க பாரும்மா, கையெழுத்த போடுமா, உடனே விட சொல்றேன். நீங்க முதல்ல விட சொல்லுங்க. அப்ப போடு. ஏய், புடிடா. சரி போடுறேன், விட சொல்லுங்க. ஏய், பாப்பா கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டு விடு மாப்ள. தா கையெழுத்த போடுமா. ஏய், பாப்பா முத்து முத்தா கையெழுத்து போட்டிருக்கடா. ஆ இனிமே பிரச்சனை இல்ல. இத பாரு பாப்பா, நீ வாங்கின 25,000 இன்னைக்கு தேதி வரைக்கும் வட்டியோட சேர்த்து 50,000 ஆச்சு. இதா பாரு, இன்னும் 2 மாசம் டைம் தர்றேன். அதுக்கும் வட்டியை சேர்த்து 1 லட்சம் ரூபாய்க்கு தான் இப்ப நீ கையெழுத்த போட்டிருக்க. பாப்பா வரட்டுமா? மாப்ள கிளம்புங்கடா. நீங்களா யாரு? எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்துட்டு போறீங்க? ஓ, அந்த பாப்பாவோட அம்மா நீங்க தானா? உள்ள போய் கேளுங்க, சொல்லுவாங்க. போய் வாடா கேளுமா. மாப்ள. ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற? ஏன் அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்ட? நான் கையெழுத்து போட்டேன்னா நீ போடாம ஆயிருப்பேன். டென்ஷன் பண்ணாம இரு கொஞ்ச நேரம். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். சும்மா விட மாட்டேன் இவனுங்கள. ஏய், எதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட்ங்கற? ஆமா, யார் இந்த 2-3 பேர் தடி தடியா வந்துட்டு போறாங்க? ஏய் சங்கீதா, இவ நம்மள மோசம் பண்ணிட்டாடி. அந்த கந்து வட்டிக்காரங்கிட்ட கடன் வாங்கிட்டா. நம்ம குடியே முழுகி போச்சுடி, முழுகி போச்சு. இவ பண்ண எதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க? நான் வாங்கின கடன் எப்படி அடைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துப்பேன். எதுக்காக கடன் வாங்கின? எதுக்கோ வாங்கினேன். விட. யாரு கேட்டு வாங்கின? நான் யாரு கேட்கணும்? எனக்கு தேவை வாங்கினேன். வீடு ஜப்திக்கு வந்தா யாருக்கடி அவமானம்? அவமானமா? அதை விட பெரிய அவமானம்லாம் ஒன்னால இந்த வீட்டுல நடந்துடுச்சு. எதை பத்தியுமே நான் பேச ஆசைப்படல. என் வாயை கிண்டாத. கேட்டீங்களா? கேட்டீங்களா அவ எப்படி பேசுறான்னு? அவளை சொல்லி என்ன பிரயோஜனம்? இதுக்கெல்லாம் நீங்களும் ஒரு காரணம். அவ மனசுல சின்ன வயசுல விஷவதைய தூவிட்டீங்க. இப்போ இவ்ளோ பெரிய மரமா வளர்ந்து நிக்குது. அத்தை, நான் இப்பவும் சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணாதவன்னு என்னால இப்பவும் நிரூபிக்க முடியும். அதனால நஷ்டம் நம்ம குடும்பத்துக்கு தான். ஏமா, நான் என்ன சொன்னாலும் அவ கேட்க மாட்டேங்கிறாளே. என்ன பண்ண சொல்ற? நம்ம யார் பேச்சையும் கேட்டு நடக்காத இவ இனிமே இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு தகுதி இல்ல. போடி வெளியே போ. சங்கீதா, தயவு செய்து நீங்க எதுவும் பேசாதீங்க. இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். இதோ பாருடி, ஒழுங்கு மரியாதையா எங்க பேச்சு கேட்டு இருக்கிறதுனா இரு. இல்லனா இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியே போ. என்னைக்கு எங்களெல்லாம் கேட்காம கை நீட்டி கடன் வாங்கிட்டியோ, இனிமேலும் நடக்கலனா எங்க எல்லாருக்குமே ஆபத்துமா. சும்மா பேசாத. எங்க அப்பா எனக்காக விட்டுட்டு போன இந்த வீடு இன்னைக்கு 1 கோடி ரூபாய்க்கு போகும். என்னவோ அது பேர்ல 25,000 வாங்கினதுக்கு தாம் தூம்னு குதிக்கிறா. ஆஹா, என்னம்மா சட்டம் பேசுறம்மா? உங்க அப்பா உனக்காக மட்டும் இந்த சொத்தை விட்டுட்டு போல. அதுல பங்கு போட்டுக்க உன் தம்பி, உன் பாட்டி, நானுன்னு இன்னும் 3 பேர் இருக்கோம். சட்டப்படி அவர் எதுவும் உன் பேர்ல எழுதி வச்சுட்டு போல. இந்த வீடு இப்போ என் பேர்ல தான் இருக்கு. அது மேல நிறைய கடனும் இருக்கு. நானா இஷ்டப்பட்டு உனக்கு கொடுத்தாதான் உண்டு. அவ்வளவுதானே? விடு. இனிமே இந்த வீட்டை பத்தி நான் பேசினா என்ன செருப்பு எடுத்து அடி. நான் வாங்கின கடனை எப்படி அடைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நான் அடைப்பேன். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. என்னால இனிமே அப்படி இருக்க முடியாதுமா. பணம்னா என்ன, கடன் வாங்கினா எவ்வளவு அவமானம், இதெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிற உனக்கு தெரியாது. வெளியே போய் அலைஞ்சு தெரிஞ்சனா உலகன்னா என்னன்னு நல்லாவே புரியும். போறேன். இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? போறேன். உன் தயவு இல்லாம நான் வாழ்ந்து காட்டுறேன் பாரு.
ஏம்மா சங்கீதா, ஒரு வயசு பொண்ணு இப்படி வெளியில அனுப்புறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவ திருந்த மாட்டாத்த. வெளியே போனாதான் அவளுக்கு பணத்தோட அருமை தெரியும், பாசத்தோட பெருமையும் புரியும். பாக்குறேன், நானும் பாக்குறேன். எவ்வளவு நாள் வெளில இருக்க போறா, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு சோறு போட போறாங்க, நானும் பாக்குறேன். எனக்கு தெரியாதா பசி வந்தா பத்தும் பறக்கும்னு? நான் போறேன். இனிமே இந்த வீட்டு பக்கமே நான் வர மாட்டேன். நான் செத்தாலும் யாரும் சொந்தம் கொண்டாடிட்டு வர வேண்டாம், வரவும் கூடாது.